என்னடா பண்ற? டேய் உன்னதான்டா கேக்குறேன். மனுஷனாடா அவன். என்னடா ஆச்சு? நீ சொன்ன நான் கேட்டேன் பாத்தியா? ஓ, மேல் ரூம் போயிருந்தியா? இப்போ தெரியுதா ஏன் பாதி பேர் சும்மாவே இருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு போலப்பா. இங்க என்னடா கண்ணா பண்ற? இந்த ஏரியால ஃபிகர் கூட இல்லையம்மா. மச்சி வந்துட்டியா? சாப்பிட்டாச்சா? என்னடா இவ்வளோ அக்கறையா கேட்குற? அதுவா மச்சி, நம்ம கம்பெனியில மீரான்னு ஒரு செம்ம ஃபிகர் இருக்கா தெரியுமாடா? நம்ம கம்பெனியில செம்ம ஃபிகரா? ஆமா மச்சி. வாய்ப்பே இல்லையடா. ஆமா, என்னோட ப்ராஜெக்ட்ல அதான். எது இந்த ட்ரம் மாதிரி இருக்குமே அதுவா? மச்சி, அண்ணி பத்திலாம் அப்படிலாம் பேசக்கூடாது மச்சி. இனிமே நான் தான் அவளுக்கு இல்ல தரசன். செம்ம ஃபிகர்ரா. அவளுக்கு என்னடா குறைச்சல்? ஜிம்முக்கு போய் அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி பவர் கிளாஸ் ரிமூவ் பண்ண சூப்பர் ஃபிகர்டாவ. நீ சொன்னதெல்லாம் இல்லாமல் அவளை கொஞ்சம் நினச்சி பாரு. அட்டு ஃபிகரோட டோட்டல் குவாலிஃபிகேஷனே அவள் தான்டா. சும்மா வாய் பேசாதடா. அவளை நான் கரெக்ட் பண்ணிக்கணும். உனக்கு பொறாம. இவ்வளோ சொல்லி அவளை ஏற்றி விடலான்னு முடிவு பண்ணிட்ட. கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேட்குறியா? ஏடா? நம்ம மேல் ரூமில் கணேஷ்னு ஒருத்தருக்கான், தெரியுமா? கணேஷா? எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனோட இருக்கிறானே அந்த கள்ள கணேஷ் தானே சொல்கிற நீ? அவனே தான். அவன் கூட ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரம்மை தேர்த்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. அவன் கூட இருந்து என்னடா போகுது? நான் என்ன அவனைவா லவ் பண்ண போகிறேன்? நீ ஒரு ½ டே அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் உன் லவ்வுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு மேட்ராடா, சல்பி மேட்ரா, பார்த்துக்கலாம்டா. இங்கே போனோம், சாவி வைக்கல. சாயங்காலம் ஆகுமா? அது வரைக்கும் என்னடா பண்ணுறது? தெருவிலையா? சரி, ஓகே, சரி விட்றா, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? அவன் கூட ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரம்மை தேர்த்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. கணேஷ் ரூம். கணேஷ் கடைசி ரூம். ஏன் இப்படி சலிச்சுக்கிறான்? கணேஷ், நீங்க தானே? கீழ் ரூம்ல இருக்கேன். கீழே அதான். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுங்க. பொய் சொல்லாத. ஐயோ, சாப்பிட்டேங்க. மணி 11 ஆகுது. நீ சாப்பிடல, அப்ப நானும் சாப்பிட மாட்டேன். அச்சோ, சாப்பிட்டாச்சுங்க. என்ன ஒரு நிமிஷம் இரு. என்ன ஃபோன்லியா? ராகவ் ரூம்மேட்டு கீழ அதான். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ள வாங்க. சொல்லுடா குட்டி. ஒரு நிமிஷம். சாரி பாஸ், மறந்துட்டேன். இதன் முன்பாக உள்ள சாலை பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதனால் பாஸ் பின்னாடி. இதுவா? இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி. இதுவா? இந்த பாட்டு தான் பாஸ். இதுவா? பாஸ் என்ன பாட்டு தெரியுமா அது? இந்த பாட்டுலாம் கேட்பாங்க. குட்டி கொஞ்சம் சீக்கிரம் மியூசிக் பாரு. சூப்பர் சாங்ல.
சரி நீ வை. இல்லை நீ ஃபஸ்ட்டு வை. சரி நான் வைக்கிறேன். ஹாய் பாஸ். லவ் பண்ணால் நானும் இவனை மாதிரி ஆயிடுவேன். அப்புறம் பாஸ், ரொம்ப நேரமாக ஃபோன் பேசாமல் இருக்கிறீங்க. அதிசயமாக தெரியுது. உங்களை தான் பாஸ். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜீட்டாக்லையும் கலையத்தான் போடுறானா? தூ, என்ன ஜென்மண்டாவ. Find out why you. ஏன் பாஸ்? நீங்கள் பிறந்ததுண்டே இப்படித்தானா இல்லை நடுவில் தான் இப்படி மாறிட்டீங்களா? அதுவா? நம்ம வேணா ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? போலாங்க. சைன் அவுட் பண்ணிடுறேன். பாஸ் 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 வண்டி ஓட்ட தெரியுமா? ஹலோ, யார்கிட்ட? ஐயோ கடவுளே, உங்களுக்கு எதோ ஃபோன் வர மாதிரி தெரியுது. அப்படியா? அப்படியே யாருன்னு பாருங்க. ஏதோ குட்டின்னு இருக்குது. காதல் வைங்க. சொல்லுடா. டீ சாப்பிட போயிட்டுங்கண்ணா. அதான் அவனை பிங்க் பண்ணல. அதுவா? கீழே வந்து ஒருத்தர் வந்தாப்புல. பாஸ் டீ சாப்பிட போயிட்டு பாஸ் வண்டி. ஓ வண்டி. நீ என்ன பண்ற? யோ வண்டி. ஐயோ வண்டி. ஐயோ ஏண்டா எரும மாடு மாதிரி இருக்கிற வண்டி நேரம் ஓட்ட தெரியாதாடா? எங்கடா பாத்துட்டு வரீங்க? டேய் தண்ணி கீது போட்டு வந்துருக்கியா? அங்க கீழே என்னடா பாத்துட்டு இருக்கற? என்னை பாறா. டேய் பாறாங்கறேன். சார் ஒரு நிமிஷம் சார். சார் என்ன ஒரு நிமிஷம் சார். நான் பின்னால தான் சார் உட்கார்ந்து வந்தேன் சார். என்ன போய் சொல்றியா? டேய் சார் எங்க கூட ஒரு நாய் ஒன்னு வந்து. யாரா அவன்? கூப்பிடுறா அவனை. சார் காணோம் சார். யாரா அவன்? நான் அங்க இருக்கேன் சார். டேய் கூப்பிடுறா அவனை. டேய் அங்க எப்பட போனே? டேய் நோடா, லைக் லைட்டா சீ அடிலாம் படவே இல்லடா. நம்ம வாங்கலடியா? சத்தியமா அடி படலடா செல்லும். ஓ கவ். நோ ஒண்ணு இல்லடா செல்லும். இங்க ஒரு கவ். அதனாலதான். ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ். போய் தொலைங்கடா. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததை விட இவன் அடிச்சதுதான் ரொம்ப வலிக்குதே சாமி. எப்பா காலில் வேற ரொம்ப அடி விழுந்துருக்கும் போது, முதுகுலையும் வேற அடி. வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா வண்டி வேற கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன்ட்டியாடா. காலில் வேற ரொம்ப அடி விழுந்துருக்கும் போது தெரியுது, தூக்க முடிய மாட்டேங்குது. என்ன கண்ணா பண்ற பாஸ்? போடாங்கு. அவனை பார்த்து முடிவு பண்ணண்டா, வாழ்க்கையில சத்தியமா லவ்வே பண்ணக்கூடாதுன்னு. அட்டு ஃபிகரா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான்டா பண்ணணும். இப்போ தெரியுதா நான் ஏன் சொன்னேன்னு? இதை சொன்னா நமக்கு வயிற்றுச்சலும் பண்ணுங்க. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான், உனக்கு ஏண்டாமானுங்க. என்ன நீ சாப்பிட்றியா? அப்பா சாமி, உங்க பக்கோடாவே வேணாண்டா, ஆளை விடுங்கடா.